வணக்கம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது மிதி நிலவாகை அல்லது வட்ட நிலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதை காய வைக்க சொல்லியிருந்தேன். இப்படி நல்லா நிழல்ல காய வச்சா இந்த மாதிரி காஞ்சிரும். காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி தூள் பண்ணிடலாம். தூள் பண்ணிவிட்டு கருப்பட்டி இருக்குது பாருங்கள், அந்த கருப்பட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு, அதாவது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூலம்னு சொல்லுவாங்களா, மூலம் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மூளைக்கு எந்த மருந்தும் சாப்பிட வேண்டாம். இது அருமையாக கேட்கும். இந்த பாருங்க, இந்த அளவு தான், இந்த அளவு. இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருண்டை சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு 2 உருண்டை, இவ்வளோ தான் சாப்பிடணும். நல்லா ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கோங்க. பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டு நல்லா இன்னும் உங்களுக்கு, ஏன்னா நான் ரொம்ப போடலை, கைப்பட்டால் வீணாக போயிடும். அதுக்காக நமக்கு இந்த தூளை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டு, இப்படி அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கணும். இந்த அளவுக்கு உருட்டி கண்டிப்பாக நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிற சமயம் இந்த பாக்களவு, இந்த பாருங்கள், இந்த இப்படி 2 உருண்டை அப்படியே சாப்பிட்டு படுங்க. காலையில் 7 மணி நேரத்தோடு வந்து நமக்கு பாத்ரூம் போகிற எழுப்பிடும். சில நேரம் 2 வாட்டி 3 வாட்டி கூட போகும். ஒன்றும் இல்லாமல் வயிற்றில் ஒன்றும் இல்லாமல் கீழே போயிடும். நல்லா இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, மற்ற ஏதாவது வெளியே வேலை பார்க்க போகிற ஆம்பளைலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வெளியே போகிறதுனால ஒரு 2-3 ட்ரிப் வெளியே போகும். உள்ள வயிற்றில் ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி வெளியே போகும். அந்த மூலம் அப்படியே அந்த லேசாக வலிச்சு அப்படி போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். உண்மையாக சொல்கிறேன், நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்குனாலும் சரி, இந்த மாதிரி இப்போ மருந்து இது கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முந்தி வந்து நிறையா கிடைக்கும். நம்ம நடந்து போகிற வழியில் தான் மிதி நிலவாகைன்னு சொல்லுவாங்க. மிதித்து போகிற இடத்துல, நடந்து போகிற இடத்துல இது நிறையா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கி. இந்த மாதிரி தூள் பண்ணி எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நான் இதில் சாப்பிட்டு அனுபவப்பட்டேன். மூலம் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி வெளியே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். அப்போ தான் இதை வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கடுக்கும் வெளியே போகும்போது 15 நாள் சாப்பிடும்போது, அப்புறம் ஒன்றும் பண்ணாது. ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாகிட்டு. அதனால தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நான் சாப்பிடும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பேன். இன்னும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா இதை வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. இன்னொன்று வந்து பச்சையாக அந்த இலையை வந்து அரைச்சி முகத்துலலாம் தேய்ச்சேன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு மருந்து வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புண்ணாக இருக்கும், கையில் பொடிப்புமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள், லேசாக உப்பு சேர்த்து இந்த பச்சை இலையை வச்சு அரைச்சி தேய்ச்சிங்கன்னா அந்த புண்ணுகள் அந்த இதெல்லாம் நல்லா உருந்துடும். நல்ல மருந்துன்னு இதை எவ்வளவோ இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் தமிழ் ஆசிரியர் கேட்டால் கூட சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. நல்லா கருப்பட்டி போட்டு அல்லது நாட்டு சக்கரை போட்டு நல்லா சிக்கன் பிசைஞ்சிக்கிட்டு, இப்போ நான் வந்து கெட்டு போயிருந்தனால நல்லா பிசையலை, நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவு இப்படி கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன பாருங்கள் இப்படி இருக்கும். இது இப்படி தான் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் வச்சாட்டுருங்க. ஹெவியான உணவை எடுத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் செரிக்காத மாதிரி, செரிமானம் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அதையும் நைட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும்போது, ராத்திரி சாப்பிட்டு தூங்குகிற டயம் தான் இதை போட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துடலாம். ஒன்றுமே பண்ணாது. சிலவங்க கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்குது, ரொம்ப மேலே இது கிழிச்சிட்டு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொன்னாலும் இதை சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. துணிஞ்சு சாப்பிடுங்க. எதுனா எனக்கு இது என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திருப்பி உங்களுக்கு சந்தேகம்னா சொல்கிறேன். தேங்க்யூ.